ஆகாஷை சந்தித்து பேசுவதற்கு அவனது கம்பெனிக்கு வந்து சேர்ந்தான் தீரஜ். ஆனால் அங்கு வந்த பிறகு ஆகாஷ் அங்கு இல்லை என்பதும் இனி அவன் அந்த கம்பெனியின் ஓனர் இல்லை என்பதும் தெரிந்து அதிர்ச்சி அடைந்தவன், இங்க என்ன நடக்குது, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா என்று லேசான பதட்டத்துடன் கேட்டான். ஒரு நிமிஷம் என்று கூறிய இந்து ரிசப்ஷனில் இருந்த நபரிடம், மிஸ்டர் ஜேம்ஸ் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரதா சொல்லிருக்காரு, அவர் வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று கூறிவிட்டு தீரஜ் பக்கம் திரும்பியவள், நம்ம வெளியில போய் பேசலாமா என்று கேட்டாள். ஷோர் என கூறிய தீரஜ் வெளியே செல்ல அவன் பின்னாலேயே வந்தாள் இந்து. அப்போது கூட மீண்டும் ஆகாஷுக்கு போன் செய்ய முயற்சி செய்தான் தீரஜ். ஆனால் இப்போது அவனது போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அது தீரஜின் பதட்டத்தை இன்னும் அதிகமாக்கி இருக்க, என்ன நடக்குது, ஒன்னும் புரியலையே என்று குழம்பி போனவன் நேற்று இரவு தான் ஆகாஷ் போனை எடுக்காமல் விட்டது எவ்வளவு தவறு என்பது அப்போதுதான் புரிந்தது. கார் அருகில் வந்த தீரஜ் நின்றுவிட, நீங்க ஆகாஷ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணீங்களா என்று அவனிடம் கேட்டாள் இந்து. ஆமா, நான் மார்னிங்ல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல என்று பதட்டத்துடன் அவன் கூற, பெருமூச்சுடன் அவனை பார்த்த இந்து, அவர் ஆல்ரெடி இந்த கம்பெனியை வித்துட்டாரு என்று கூறினாள். கம்பெனியை வித்துட்டாரா என மீண்டும் அதிர்ச்சியோடு கேட்டான் தீரஜ். அவன் சொல்லி முடிப்பதற்குள், ஆமா, எங்களுக்கே இந்த நியூஸ் இன்னைக்கு காலையில தான் தெரியும். மார்னிங் சாரோட செக்ரட்டரி வைஷ்ணவி புது சிஇஓ கிட்ட பேசினாங்க. அவங்க பேசினதை பார்த்தா அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சவர்னு நினைக்கிறேன் என்று நடந்ததை அவனுக்கு சுருக்கமாக கூற, யோசனை செய்த தீரஜ், புது சிஇஓவா, அவர் யாரு என்று கேட்டான். அவர் பேரு சர்வேஸ்வரன், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், அவரோட பேக்ரவுண்ட் பத்தி எங்களுக்கு தெரியாது என்று கூறியதும் தீரஜுக்கு இன்னும் திகைப்பு. சர்வாவா என்று அதிர்ந்தவன், சர்வா இந்த கம்பெனியோட ஓனரா என்றான் மீண்டும். அவன் மண்டைக்குள் பல யோசனைகள் ஓடியது. இந்து ஆமாம் என்பது போல தலையாட்டியதும் இன்னும் குழம்பி போனான். அதே நேரம் சர்வாவின் கம்பெனியில் மீட்டிங்குக்கான நேரம் வந்தது. கேபின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டதும், எஸ் கமன் என்றவன் போனில் பிஸியாக இருந்தான். காரணம், புரோட்டான் கம்பெனியின் மீட்டிங்கும் இன்னும் சில நொடிகளில் தொடங்கப் போகிறது. கதவை தட்டிவிட்டு யாரும் உள்ளே நுழையாமல் இருப்பதில் நிமிர்ந்து பார்த்த சர்வா தான் கதவை லாக் செய்து விட்டோம் என்பதை புரிந்து கொண்டான். அதனால் உடனே சென்று கதவை திறக்க உள்ளே வந்த திவ்யா, சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க என்று பணிவோடு கூறினாள். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வரேன், ஒரு 2 minutes என்று சர்வா சொன்னதும், ஓகே சார் என்று கூறிய திவ்யா அங்கிருந்து சென்றுவிட மீண்டும் கதவை லாக் செய்துவிட்டு தனது சேரில் வந்து அமர்ந்த சர்வா கான்ஃபரன்ஸ் காலில் இணைந்து கொண்டான். அந்த பக்கம் சர்வா லைனுக்கு வந்ததை அறிந்து அனைவரும் மகிழ்ச்சியோடு, ஹலோ டைகர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தான் பேசுறீங்கன்னு எங்களால நம்பவே முடியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறினார் ஜான். ஆமா, நானுமே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், இன்னைக்கு மீட்டிங்ல டைகர் கலந்துக்க போறாருன்னு குயின்சி சொன்னப்போ என்னால நம்பவே முடியல என்று அடுத்த இன்வெஸ்டரான அரவிந்த் சிரித்துக்கொண்டே கூற, உங்க எல்லார்கிட்டயும் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாரும் இந்த கம்பெனி கூட இவ்வளவு வருஷம் டிராவல் பண்ணதாலதான் இந்த கம்பெனி இப்பவும் நம்பர் 1 இருக்கு என்று புன்னகையோடு கூறினான் சர்வா. அவர்களும் அதற்கு சிரிக்க, இப்போ உங்ககிட்ட இருந்து எனக்கு இன்னும் சில உதவிகள் தேவைப்படுது, அத பத்தி பேசத்தான் இந்த மீட்டிங் என்று சர்வா கூறியதும், என்ன உதவின்னு நேரடியா கேளுங்க டைகர், உங்களுக்கு உதவி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா என்று அடுத்த இன்வெஸ்டரான குரு ஆர்வத்தோடு கேட்டார். அதை கேட்டு சிரித்த சர்வா, நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா என்ன விஷயம்னு நான் சொல்லிடுறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் கம்பெனிஸ்க்கு கீழே நிறைய சின்ன சின்ன கம்பெனி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. பெரும்பாலான கம்பெனிஸ் ப்ராஃபிட்டபிளா நல்ல நிலைமையில இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு கம்பெனில சில பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணத்தான் உங்களோட சப்போர்ட் வேணும் என்று சர்வா சொன்னாலும், எந்த கம்பெனி பத்தி பேசுறீங்க டைகர், எங்களோட ரிப்போர்ட் படி எல்லா கம்பெனியும் நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு, நீங்க எதை சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல என்று குரு கேட்டார். ரிப்போர்ட்ல இந்த கம்பெனியோட நேம் இருக்காது, பிகாஸ் வெளியில இருக்கிற யாருக்குமே இந்த கம்பெனி டைகர் குரூப்போட கம்பெனின்னு தெரியாது. அந்த கம்பெனிக்கு சில இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, பட் அவங்களுக்கும் டைகர் குரூப்புக்கும் சம்பந்தம் இல்ல.
அண்ட் அவங்களால அப்பப்போ தேவையில்லாத இஷ்யூஸ் வருது. சோ டைகர் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற நீங்க அந்த கம்பெனியிலேயே இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் என்று சர்வா தனது கோரிக்கையை முன்வைக்க சில நொடிகள் அனைவரும் அமைதியாக இருந்தனர். அவர்களிடம் ஒருவேளை தான் தவறாக ஏதாவது கேட்டுவிட்டோமா, இப்படி கேட்டிருக்க கூடாதா என்று சர்வா என்னென்னமோ யோசித்துக் கொண்டிருக்க அவன் யோசனையை கலைத்த ஜான், உங்களுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணத்தான் ஹெல்ப் வேணுமா என்று லேசான சந்தேக குரலில் கேட்க, ஆமா இப்போதைக்கு இதுதான் ப்ராப்ளம் என்று சர்வா மீண்டும் கூறினான். அதை கேட்டு சிரித்த ஜான், இது ஒரு பிரச்சனையே இல்ல மிஸ்டர் டைகர், நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டா கூட நாங்க எல்லாரும் சரின்னு தான் சொல்ல போறோம் என்று கூறியதும், சரியா சொன்னீங்க, நீங்க இவ்ளோ தூரம் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, உங்களோட கம்பெனி எதுவா இருந்தாலும் அதுல இன்வெஸ்ட் பண்ண நான் எப்பவும் தயாரா இருந்திருக்கேன். பட் ஒவ்வொரு கம்பெனியிலயும் போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா மெயின் கம்பெனியான புரோட்டான்ல இன்வெஸ்ட் பண்ண மத்த எல்லா கம்பெனிஸ்க்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு நான் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்று அடுத்ததாக குரு கூற சர்வாவிற்கு அதை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்க எல்லாரும் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று உண்மையான நன்றி உணர்ச்சியோடு கூறினான் சர்வா. மற்றவர்களும் அதை கேட்டு சிரித்தனர். ஓகே, உங்ககிட்ட பேச வேண்டியது எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னு இன்ஃபர்மேஷன் குயின்சி கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். வேற ஏதாவது பேசணும்னா நாம இதே மாதிரி ஜாயின் பண்ணி பேசுவோம் என்று சர்வா கூறி முடித்துவிட்டு, நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றான் இறுதியாக. மற்றவர்களும் கோரஸாக ஒரே குரலில் நன்றி கூற கான்ஃபரன்ஸ் கால் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. நினைத்ததைப் போலவே இதை நடத்தி முடித்ததில் சர்வாவிற்குள் மிகுந்த மகிழ்ச்சி. பிறகு அந்த புத்துணர்ச்சியோடு கையில் ஃபைலை எடுத்துக் கொண்டவன் கேபினிலிருந்து வெளியே சென்றான். உடனே அவனிடம் ஓடி வந்த திவ்யா, சார், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கிளம்ப போறோன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட மாயா மேம் தான் பேசிட்டு இருக்காங்க என்று பதட்டத்துடன் கூற, டோன்ட் வரி திவ்யா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று தைரியத்துடன் கூறிய சர்வா நேராக சென்றான். அவன் உள்ளே நுழையும் பொழுது அங்கு அனைவரும் கோபமாக ஏதோ பேசுவதும் அதற்கு மாயா பதில் சொல்லி அவர்களையெல்லாம் சமாளிக்க முயல்வதும் நன்றாக தெரிந்தது. ப்ளீஸ் சார், சாருக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க், இல்லைன்னா அவர் இப்படி லேட் பண்ண மாட்டாரு, எப்பவுமே பங்க்சுவலா இருப்பாரு என்று மாயா சொல்ல, ஓகேமா, இப்படி கூப்பிட்டு வச்சு எங்க டைமை எல்லாம் வேஸ்ட் பண்ணத்தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்களா என்று கோபமாக எழுந்து நின்று கேட்டார் இன்வெஸ்டர் பிரதீப். அதை கேட்டதும் அருகில் இருந்த இன்னொரு இன்வெஸ்டர் மகேந்திரன் தானும் எழுந்து, எங்களை மதிக்கல, இந்த ஒரே காரணத்துக்காகவே இப்பவே இங்கிருந்து எங்களால கிளம்பி போக முடியும். புது மேனேஜருக்கு கம்பெனியை பத்தி எந்த கவலையும் இல்ல, இப்படிப்பட்ட ஒருத்தரை யார் மேனேஜர் ஆக்குனது என்று பதிலுக்கு கத்திக் கொண்டிருக்க அனைத்தையும் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த சர்வா, குட் ஆஃப்டர்நூன் ஜென்டில்மேன், சாரி கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் என்று கூறி முடிப்பதற்குள், என்ன குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் சர்வா, இப்படிதான் மீட்டிங்குக்கு உங்க இஷ்டத்துக்கு வருவீங்களா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று அதுவரை அமைதியாக இருந்த இன்வெஸ்டர் பத்ரன் எழுந்து நின்று சர்வாவை பார்த்ததும் கத்த, மற்றவர்களும் அதற்கு தலையாட்டினர். இந்த பாருங்க சர்வா, நீங்க இந்த கம்பெனியோட மேனேஜர், கம்பெனியோட ஓனர் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? நாங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உங்களுக்காக நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா என்று பிரதீப் கத்த, லேசான சிரிப்புடன் அவர்கள் எல்லாரையும் பார்த்த சர்வா, நான் வேணும்னு லேட்டா வரல, ஒரு முக்கியமான வேலை, அதை முடிச்சிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, வேலை முடிஞ்ச அடுத்த செகண்ட் நான் இங்க வந்துட்டேன், நீங்க எல்லாரும் தான் இப்ப தேவையில்லாததை பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றதும் அவர்களுக்கு இன்னும் தான் கோபம் வந்தது. வாட் நான்சென்ஸ், இந்த கம்பெனி தவிர உலகத்துல வேற கம்பெனியே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யார்கிட்ட வந்து டைம் வேஸ்ட் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் சொந்தமா கம்பெனி நடத்துறவங்க, எங்க கிட்ட இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்று மகேந்திரன் கோபத்தில் கத்திவிட, இந்த டிராமாலாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல மிஸ்டர் சர்வேஸ்வரன் என்று அடுத்ததாக பத்ரன் கேட்க, அனைவரையும் மாறி மாறி பார்த்த சர்வா அமைதியாக நின்றான். மாயா என்ன நடக்குமோ, இவர்களுக்குள் பெரிய சண்டை வந்துவிடுமோ என்று பயத்தோடு நின்று கொண்டிருந்தாள். அனைவரும் அமைதியான பின், பேசி முடிச்சிட்டீங்கன்னா முக்கியமான விஷயத்தை நான் சொல்லட்டுமா என்றான் சர்வா. அதற்கு யாரும் பதில் சொல்லாமல் இருக்க, ப்ராஃபிட்ட பத்தி பேசுறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன், அந்த ப்ரொபோசல் மூலமா உங்களுக்கு பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கும் என்று சொன்ன சர்வா மாயாவிடம் சைகையால் பேசு என்பது போல கூறினான். உடனே முன்னால் வந்தவள், நீங்க எல்லாரும் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, சார் என்ன ப்ரொபோசல் சொல்ல போறாருன்னு கேட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும் என்று கூறினாள்.
ஆனால் அவளுக்கே சர்வா என்ன ப்ரொபோசல் வைத்திருக்கிறான் என்று ஒன்றும் தெரியாது. இருவரும் மாறி மாறி சொன்னதை பார்த்த இன்வெஸ்டர்கள் சில நொடிகள் யோசித்துவிட்டு, ஓகே 15 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன பேசணுமோ பேசி முடிச்சிடுங்க, அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம் என்று பத்ரன் விரல் நீட்டிச் சொல்ல மற்றவர்களும் அதற்கு தலையாட்டியதும் அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்தனர். அவர்கள் பேசும் விதம், நடந்து கொள்வது அனைத்தையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை தானோ இந்த கம்பெனியோ அல்ல, ஆனால் பிரவீனின் பேச்சைக் கேட்டு இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்பது தெளிவாக புரிந்தது. சிரித்துக்கொண்டே அவர்களை பார்த்து சர்வா, எனக்கு 10 மினிட்ஸ் போதும், மீதி 5 நிமிஷத்தை நீங்க யோசிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க என்று கூறினான். அதை கேட்டதும் இன்வெஸ்டர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு பேச தயாரான சர்வா மாயாவிடம் திரும்பி, நீங்க இங்கிருந்து போலாம், இதுக்கு மேல நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்றதும், ஓகே சார் என்று கூறிய மாயா, சார் நீங்க லஞ்சுக்கு எதுவுமே கொண்டு வரல, உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணவா என்று கேட்டாள். எஸ், எப்பவும் ஆர்டர் பண்ற மாதிரி பண்ணிடுங்க என்று சர்வா சொன்னதும் மாயா அங்கிருந்து கிளம்பி விட்டாள். தனக்கான இருக்கையில் அமர்ந்து சர்வா தான் கொண்டு வந்த ஃபைலை முன்னால் வைத்து, இத பாருங்க, பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுங்க என்று பத்ரனிடம் நீட்டினான். அவர்கள் மாறி மாறி படித்துக் கொண்டிருக்க, என் கம்பெனியை விட்டு போயிடாதீங்க, இந்த கம்பெனிக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னு கெஞ்சறதுக்காக உங்களை வர சொல்லல, நீங்க இங்கிருந்து போனாலும் இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ண பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க என்று லேசான கர்வத்தோடு சர்வா கூற, என்ன இங்க எல்லாரையும் மிரட்டுறீங்களா என்றார் மகேந்திரன். அவரை நிமிர்ந்து பார்த்த சர்வா, நோனோ, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கறேன், இந்த நிமிஷம் நீங்க என் கம்பெனியிலிருந்து விலகி போனா இதுக்கப்புறம் எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்று தெளிவாக கூற, என்ன எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியுதா, உன்னோட இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயந்துருவோமா என்று அடுத்து பிரதீப் கேட்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்றேன், இதை யோசிச்சு இதை அக்செப்ட் பண்றதும் இல்ல இந்த கம்பெனியை வேண்டான்னு சொல்லி இங்கிருந்து விலகி போறதும் உங்களோட விருப்பம். பட் இப்ப நீங்க போனா திரும்ப என் கம்பெனிக்குள்ள வர முடியாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் என்று சர்வா சொன்னதும், ஓகே, இந்த 3 பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் பத்ரன். சாரி, அதை என்னால இப்ப ரிவீல் பண்ண முடியாது, பட் உங்களுக்கு அது தெரிய வரும்போது நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க என்று கூறினான். இன்வெஸ்டர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர். நிச்சயம் சர்வா பெரிய பெரிய ஆட்களை பிடித்திருக்கிறான், அதனால்தான் இவ்வளவு தைரியமாக தங்கள் முன்னால் பேசுகிறான் என்பது அவர்களுக்கு புரிந்தது. இருந்தும் ஒருவேளை இதெல்லாம் நடிப்பாக இருக்குமா என்ற சந்தேகத்தோடு அவனை பார்த்து கொண்டிருக்க, யோசிச்சு முடிச்சிட்டீங்களா, இந்த ப்ரொபோசல் உங்களுக்கு ஓகேவா என்றான் சர்வா கேள்வியோடு. இன்வெஸ்டர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள்? சர்வேஸ்வரன் தான் ஆகாஷ் கம்பெனியின் புதிய CEO என்று தெரிந்து கொண்ட தீரஜ் அடுத்து என்ன செய்யப் போகிறான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.